யாத்திராகமம் 25:2 காணிக்கை கொண்டு வர்றது குறித்து ஆண்டவர் சொல்வாரு, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல நீ வாங்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உற்சாகம் இல்லாம கொடுக்கிறவனிடத்துல வாங்காதீங்க. அதே மாதிரிதான் உற்சாகமாய் கொடுக்கிறவன் பிரியமா இருக்கிறார். whether we do it with love, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறது கூட உற்சாகமா செய்யறோமா உற்சாகம் இல்லாம செய்யறோமா? சத்தியம் அப்படின்னா ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவது, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பது, அது நமக்கு பிரியமா இருக்குதா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோம்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னா, ஹலோ பிரதர் மீட்டிங்கா? நீ தெரியாம போச்சு பிரதர், சொல்லுங்க பிரதர். ஒரு சிலர் சொல்லுவாங்க, பிரதர் அப்பம் பிட்டுதல் இருந்தா சொல்லுங்க பிரதர், பிரதர் ஏதாவது ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தா சொல்லுங்க பிரதர் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இதெல்லாம் கடமைக்கான கேஸ், கடமை. யாராவது பெரிய ஆள் வந்தா வந்து வருவாங்க, மத்த நாள் வர மாட்டாங்க. அங்க இருக்கிற பெரியவரை பார்க்க வரல, அவங்க அங்க வர்ற பெரிய ஆளை பார்க்க வர்றாங்க. அதாவது பிரசிங்க யாராவது பெரியவங்க யாராவது வந்தா வருவாங்க, ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தா சொல்லுங்க அப்படிம்பாங்க. அல்லது வந்து அப்பம் பிட்குதல், அவங்களுடைய கன்விக்ஷன் என்ன, அப்பம் பிட்குதல கலந்துக்கிட்டோம்னா நம்ம வந்து பரலோகம் போயிடும், சபையில இருக்கிறவங்களுக்கு அடையாளம். இதெல்லாம் தேராத கேஸ். இப்ப கேஸுகளுக்கெல்லாம் அப்பம் பிடிக்கல அலோவ் பண்றதை விட பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து அட்டண்டன்ஸ் மினிமம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. எப்படியாவது பாஸ் பண்ணி 40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடணும். அருமையானவர்களே, நாம வந்து அன்பினால் அதாவது நம்ம அன்புடன் சத்தியத்தை கை கொண்டோம். அன்பில்லாமல் சத்தியத்தை கை கொள்றது லிஸ்ட்ல இருக்கிறோமா, அல்லது அன்புடன் சத்தியத்தை கை கொள்றோமா? நமக்கு வந்து இதுல எல்லாம் ஆர்வம் இருக்கா? அதுதான் நமக்கு முக்கியம். பொழுது போகல, அதனால ஏதோ வந்து சினிமா பாட்டு கேட்கறதுக்கு பதிலா ஒரு தேவை செய்தி கேட்போமே அப்படிங்கிறது வந்து, அது வந்து சும்மா ஒரு மாடுகளும் மலக்கத்தால் செக்கை சுற்றும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிக்க வந்து ஏதோ சில வீடுகள்ல சினிமா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும், சில வீட்டுல கிறிஸ்துவ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். இதையும் கேட்க மாட்டாங்க அதையும் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி அது ஏதோ ஒண்ணு காதுல சத்தம். ஒரு கண்டக்டர் வந்து பஸ்ல எழுதி பழக்கப்பட்டவர். ஒரு நாள் வீட்டுல வந்து அவர் மகன்கிட்ட சொன்னாராம், ஒரு சிட்டை என்னமோ எழுதணுமா, நீ எழுதுறான்னு சொன்னா, இல்லப்பா நீங்க எழுதுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னானே, என்னை பிடிச்ச ஆட்டுறா அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? பஸ் ஓடும் போது ஆடிட்டு இருக்கு பாத்தீங்களா, அப்படியே எழுதி பழக்கப்பட்டவர் அவர். இப்ப வந்து சும்மா வீட்டுல நின்றுட்டு எழுத முடியல, என்னை ஆட்டுறான்னு சொன்னாரா. அவர் ஆட்டினாதான் அவனுக்கு எழுத முடியும். அது மாதிரி வீட்டுல ஒரு சிலருக்கு கிறிஸ்துவ பாட்டோ செய்தியோ ஒண்ணு அது ஓடிட்டே இருக்கணும், அவங்க காதுல விழுந்துகிட்டே இருக்கணும். அதை அவங்க கவனிக்கிறது கிடையாது, ஏன்னா அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அதனால சும்மா ஞாயிற்றுக்கிழமையா இன்னைக்கு சர்ச்சுக்கு போறோம்னு வர்றவங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு பொழுதுபோக்குக்காக கிறிஸ்துவ பாட்டுகளை போட்டு கேட்கறவங்க, ஏதோ ஒரு செய்தியை போட்டுட்டு வந்து சும்மா அவங்க எப்ப பார்த்தாலும் அவங்க வீட்டுல செய்தி கேட்டுக்கிட்டே இருக்கும். சில பேர் வீட்டுல ரொம்ப வசதியா கணவன் மனைவி சண்டை போடுறது வெளியே கேட்காம இருக்கு, ரேடியோவை நல்லா சத்தமா வச்சு விட்டீங்கன்னா பாருங்க, வெளியில உள்ளவங்களுக்கு கிறிஸ்துவ பாட்டு எப்ப பார்த்தாலும் பாடி, உள்ள வந்து பார்த்தாதான் தெரியும் அது எதுக்காக. ஒரு முறை சொன்னாரு ஒருத்தர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாரு, அர்த்தமுள்ள ஒரு மதம் அப்படின்ட்டு. அதுல படிச்சு பார்த்தேன், இல்ல கல்யாண நேரத்துல எதுக்குங்க கொட்டு மேளம் கொட்டுறாங்கன்னு சொன்னா, அந்த நேரம் யாராவது ஒரு தும்மல் போட்டு அவசகுணமா எதையும் பேசிடக்கூடாது, அதனால ஒருத்தன் சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு டும் 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 டும்னு கொட்டிட்டு கொஞ்சம் வெடியும் போட்டுருவாங்க, எவன் என்ன பேசுறான்னு தெரியாது, ஏன்னா அவசகுணமா எதுவும் கேட்டக்கூடாது. அது மாதிரி நிறைய கிறிஸ்துவ வீடுகள் இன்னைக்கு வந்து நல்ல சத்தமா ரேடியோ போட்டு கிறிஸ்துவ பாட்டு படிக்கிட்டு இருந்துச்சுன்னா உள்ள புருஷன் முன்னாடி சண்டை போடுறது வெளியில கேட்காது பாத்தீங்களா. அதனால இது என்ன கிறிஸ்துவ வாழ்க்கை இது? இப்படி எல்லாம் உலகத்துல நடக்கிற மாதிரி நம்ம விடல் நடக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தட். நமக்கு ஆர்வம் இருக்கணும், பாட்டு கேட்கறதுல ஒரு ஆர்வம், அதனுடைய அர்த்தத்தை தியானிக்கிறது, செய்தி கேட்கறதுல ஒரு ஆர்வம், வேத வாசிக்கிறதுல ஆர்வம், சபை கூடி வரல ஒரு ஆர்வம். அதுக்கடுத்து வந்து சகோதர ஐக்கியம். இந்த பகுதிகள் எல்லாம் நம்ம நியாயத்திற்கிறதுக்காக நான் சொல்றேன். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 1:7 வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்க நம்ம வாச்சோம், யாக்கோபின் சந்ததியாரே வாருங்கள் கர்த்தருடைய ஒளியிலே நடப்போம். Let us walk in the light of the Lord. இங்க என்ன வாசிக்கிறோம்? If we walk in the light as he himself is in the light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் அவருடைய ஒளியில நடந்தால் அதனுடைய ரிசல்ட் என்ன? ஒருவரோடு ஐக்கியப்பட்டுரும். எப்படி வந்து நம்முடைய நாவை அடக்க முடியுதாங்கிறது வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு அளவுகளோ, எந்த அளவுக்கு நம்ம நாவை இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியுது, கண்ட்ரோல் இல்லாம பேசிட்டு இருந்தவங்க இப்ப என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது.
the tongue is under my control. என்னுடைய ஸ்பிரிட்டினுடைய கண்ட்ரோல்ல தான் அது இயங்குது. கண்ட்ரோல் இல்லாம வார்த்தைகளை எல்லாம் அது இப்ப பேசாது அப்படின்னா அது ஆவிக்குரிய வளர்ச்சி. அதே மாதிரிதான் நாம தேவனுடைய பிரசன்னத்துல வாழ்றோம் அல்லது அவருடைய ஒளியில நடக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதனுடைய ரிசல்ட் என்ன? ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருக்கும். சகோதரர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள ஒருவரோடு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கும். எல்லாரோடும் கூட நாம ஐக்கியமா இருக்கிறோம்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஐக்கிய குறைச்சல் இருக்கக்கூடாது. முதற்காரி இஃப் யூ வாக் இன் த லைட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடந்தால், யாக்கோபின் சந்ததியாரே கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் அப்படின்னா, கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடக்கணும்னா அதுதான். அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துல நடக்கிறோம், அவருடைய பிரசன்னத்துல நடக்கிறோம். அவர் என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறார், நான் செய்ததையெல்லாம் பார்க்கிறார், நான் சொல்வதையெல்லாம் கேட்கிறார், என் இதயத்தின் நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து ஆராய்ந்து அறிகிறாருங்கிற உணர்வு இருக்குன்னா அவருடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறோம். அல்லது அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம நடக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியல அப்படின்னா நாம அவருடைய வெளிச்சத்துல நடக்கலைன்னு அர்த்தம். அதானே அதுக்கு அர்த்தம். சோ நம்மளை இப்படி நியாயந்திருத்து பார்த்தா, ஆண்டவரே நான் உங்களுடைய வெளிச்சத்துல உமக்கு பயந்து நடக்கிறேன்னு சொல்றேன், ஆனா இந்த சகோதரனோட அல்லது அந்த சகோதரியோட என்னால ஏன் ஐக்கியப்பட முடியல? கணவன் மனைவிக்குள்ள ஏன் ஒரு ஐக்கியம் இல்லை? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள ஏன் ஒரு ஐக்கியம் இல்லை? அப்ப யாரோ ஒருத்தர் இருள நடக்கிறாங்க. ஒண்ணு 2 பேருமே இருள இருக்காங்க, அல்லது 2 பேர்ல யாரோ ஒருத்தர் இருள இருக்கிறாங்க. நாம ரொம்ப கன்வீனியன்டா சொல்லிடுவோம் மனைவி தான் சரியில்லை அல்லது புருஷன் தான் சரியில்லைன்னு. ஆனா மொத்தத்துல என்னன்னாக்க ரிசல்ட் என்னன்னா நாம ஒருவரோட ஐக்கியப்பட முடியல. நான் முதல்ல சொன்னது மாதிரி if we are overcomers, we have to judge ourselves. நாம ஜெயம் பெற்றவர்களா வாழணும்னா நம்மளை நியாயம் இருக்கணும். மனைவி சரியில்லை, புருஷன் சரியில்லைன்னு சொல்றது. சாக் ஒரு உதாரணம் சொல்லுவாரு. புருஷன் பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரு, மனைவி டீ கொண்டு வர்றாங்க. அவரு கையை நீட்டிட்டாரேன்னு விட்டாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அவர் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒத்த கையில லேசா நீட்டி இருக்கிறாரு. அவங்க கையில கொடுத்துட்டாங்களா இல்லையான்னு கவனிக்காமையே அவரு அங்கே பார்த்துக்கிட்டு கை நீட்டுறாரு. இவங்க அவர் கை நீட்டி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு கை எடுத்துட்டாங்க, உடஞ்சு போச்சு, கீழே விழுந்து கொட்டி போச்சு. இப்ப அட்லீஸ்ட் இப்பவாவது தேவ பக்தி உள்ளவங்களா இருந்த புருஷன் என்ன சொல்றாரு? சாரிம்மா, நான் கவனம் குறைச்சல நான் வாங்கிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாரு. மனைவி தேவ பக்தி உள்ளவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க? சாரிங்க, நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன், நான் கொஞ்சம் கவனமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஜெயம் பெறுகிறவர்கள் நம்மளை நாமளே நியாயம் தீர்க்கல உள்ளதான ஒரு பாதுகாப்பு. ஆனா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன நீ பார்த்து கொடுக்கறது இல்லையா, குடிக்க முன்னாடி விட்டுட்டு போயிட்டேன் நீ அப்படின்னு சொல்லி புருஷன் சொல்லுவார். மனைவி என்ன சொல்லுவாங்க? கையை நீட்டினீங்க, அப்புறம் எங்க பார்த்துட்டு வாங்குறீங்க, என்ன அப்படியே என்ன பேப்பர் பிடிக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா அவ்வளவுதான். சோ நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கிறோம். அது பொருள் போனாலும் சமாதானம் போகாது. கணவன் மனைவி ஒருவர் நியாயம் தீர்ப்பாங்க. ஆனா நம்ம ஒருவர் நியாயம் தீர்க்கோம்னா, மற்றவங்களை நியாயம் தீர்த்தோம்னா சமாதானமும் போய், பொருள் போனதோடு மட்டும் கிடையாது, சமாதானமும் போய். ஆக அவர் நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோட ஐக்கியப்பட்டுரும். அப்ப அங்க ஐக்கியம் இல்லைனால ஒளியில நடக்கல. ஒன் ஆஃப் தம் இஸ் வாக்கிங் இன் டார்க்னஸ் ஆர் எய்தர் போத் ஆஃப் தம். சோ இந்த மாதிரி தான் நம்ம நியாயம் தீர்க்கணும். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அநேக நேரங்கள்ல விசுவாசிகள் நம்ம சொல்றோம். இன்னைக்கு ஒரு தேவ மனுஷன் சொன்னாரு, இன்னைக்கு சபைகளுடைய அவலை என்னன்னா விசுவாசம் இல்லாத விசுவாசிகள். விசுவாசிகள்ங்கிற பேர் இருக்கு, ஆனா உண்மையிலே அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லை. அவர்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்கும் பொழுது, பாடுகள், கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், நெருக்கடிகள், அதுகளை சந்திக்கும் பொழுது அப்பதான் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையாங்கிறத நாம பரீட்சித்து பார்க்க வேண்டிய காலம். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, மற்ற நேரத்துல எல்லாமே நல்லா நடக்கும்போது அவர் விசுவாசின்னு சொல்லிக்கிறதுல என்ன மேன்மை இருக்கு? நினைக்காதது நடக்கும் பொழுதும் கூட, எதிர்பார்த்தபடி நடக்காத பொழுதும் கூட அவர்கள் தேவன் என்னை நடத்துவார் அப்படின்னு பார்த்தா அவங்கதான் விசுவாசத்தில் தேர்றாங்க. என்ன வாசிங்க 13:5, 2 கொரிந்தியர் 13:5. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். Test yourselves to see if you are in the faith. Examine yourselves. Now, do you not recognize this about yourselves, that Jesus Christ is in you? Unless indeed you fail the test. But I trust that you will realize that we ourselves do not fail the test.
சோதித்து பார்த்தாதான் தெரியும் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா. விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன நடந்தாலும் சரி விசுவாசம் உள்ளவங்களா இருந்தா தேவன் பார்த்துக் கொள்வார். என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல தேவன் பார்த்துக்கிடுவார். பதறோம், பதஷ்டம் வருது அப்படின்னா நம்ம டைரக்டா அக்னாலஜ் பண்ணணும். ஆண்டவரே, நான் விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருக்கேன். நான் எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கல. ஒன்னு நடக்கணும்னு ஜெபம் பண்றேன், அது நடக்கல, இல்ல தாமதம் ஆகுது. எதிர்பார்த்த காலத்துக்குள்ள நடக்கல. இப்ப எனக்குள்ள ஒரு பதஷ்டம், ஒரு பயம் வருதுன்னு சொன்னா நேர்மையா நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் இன்னும் விசுவாசத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன். உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. பரீட்சை எழுதலைன்னா நிறைய பேர் இந்த கணக்கு பரீட்சை எழுதும்போது பாத்தீங்கன்னா முதல்ல செஞ்சு பார்க்க மாட்டாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போவாங்க, வெரி குட்னு போயிடுவாங்க. போயிட்டு வந்தா சரி மார்க் ரொம்ப கம்மியாயிரும். என்னன்னு கேட்டா எல்லா பரீட்சைக்கும் படிக்கிற மாதிரி கணக்கு படிக்கக்கூடாது. கணக்கு போட்டு போட்டு பார்ப்போம். அப்பதான் நம்ம எந்த இடத்துல தப்பு வரும்னு தெரியும். பிளஸ்ஸா மைனஸா போட்டுருவாங்க, மைனஸா பிளஸ்ஸா போட்டுருவாங்க. கணக்கு தப்பா போயிடும். அதை செஞ்சு செஞ்சு பார்த்தோம்னா தான் கணக்கு ப்ராக்டிக்கலா அதுல எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதனால போட்டு போட்டு பாக்குறவங்க கணக்கு பரீட்சை நலமா இருப்பாங்களாம். சும்மா தேரி படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டெப் வந்தோடனே அடுத்தாப்புல பிளஸ்ஸா மைனஸான்னு தெரியாது. அதே மாதிரிதான் விசுவாசத்துல பரீட்சைக்கு நிற்கும் பொழுது அப்படின்னா அந்த சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும் பொழுதுதான் வறுமை, வியாதி அல்லது மனிதர்கள் மூலமாக வரக்கூடியதான பிரச்சனைகள் அல்லது விசுவாசத்துக்கு வரக்கூடியதான சோதனைகள், உடன் உறவினர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் மூலமாக வரக்கூடிய நிர்பந்தங்கள், இதுகளெல்லாம் நம்ம தேவனை சார்ந்து நம்ம நிக்கிறோமா அல்லது நம்முடைய சுய பலத்துல அல்லது அறிவு அல்லது நண்பர்கள், பணம், இதுகளை சார்ந்து இருக்கிறோமாங்கிறத நம்ம சொல்லிச்சு பார்க்கணும். நீங்க பரீட்சித்து பார்க்கலைன்னா விசுவாசத்தில் வளர்ச்சி அடைங்களான்னு தெரியாது. கடைசி இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். மத்தேயு 25:25. நான் இந்த பகுதியில என்னை சோதித்து பார்க்க விரும்புறேன். அதனால நீங்களும் சோதித்து பார்க்கும்படி உங்களை கேட்கிறேன். பெரும்பதி நம்முடைய சபையில் உள்ளவங்களுக்கு இந்த வார்த்தை கண்டிப்பா அவசியம் நான் நினைக்கிறேன். மத்தேயு 25:25. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றார். தாளந்துகளை புதைத்து வைக்கிற மனுஷனா நம்ம இருக்கிறோமா? நம்ம நியாயந்திருப்பாங்க. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏதாவது ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை உபயோகித்து போதிக்கிறவங்க, புத்தி சொல்றவங்க அல்லது உதவி செய்யக்கூடியதான ஒரு தாளந்து ஏதோ ஒண்ணு, அதை கொண்டு மற்றவர்களை நாம ஆதாயம் பண்ணக்கூடியதான ஒரு வாய்ப்பு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம உபயோகிச்சுக்கிறோமா? whether we make use of the opportunity, gift, நமக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பம், நமக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வரம், அது என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் பார்த்திருக்கேன் ஒரு சில சகோதரர் நம்ம இதுவே மெய்யான சத்தியம் அப்படிங்கிற புக்கெல்லாம் 100 கணக்கில் வாங்குவார். அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு. அவர் நேரடியாக போய் சுவிசேஷம் சொல்ல முடியல. இந்த புக்கை வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு மாசம் மாசம் முடிஞ்ச மட்டும் வாங்குவாரு. எனக்கு தெரியும் இன்னொரு பிரதர், ஒரு நல்ல டாக்டர், வயசான பிரதர், லட்சக்கணக்கான ரூபாய்க்கு புக் வாங்கி அதை ஃப்ரீயா டிஸ்ட்ரிபியூட் பண்றது நிறைய பேருக்கு. அதாவது வேற சபைக்கு போறவங்க நிறைய விசுவாசிகள் நல்ல சத்தியத்தை அறிய முடியல, அவங்களுக்கு அனுப்பும். பாஸ்டர்களை எல்லாம் வர சொல்லி மீட்டிங், மாசம் மாசம் ஒரு மீட்டிங், அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, பிரியாணி மாதிரி, போக்குவரத்து செலவு கொடுக்கறது, சாக்பருடைய ஒரு புக்கையும் கொடுத்து விட்டுருவார். எங்க மாதிரி பிரதர்ஸை கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொல்லுவார். அவருக்காக ஒரு மொழி, அவர் பேச மாட்டார், அவ்வளவா ஆர்கனைசர், அவ்வளவுதான். அவருக்கு கிடைச்ச தாளந்து அது, அவர்கிட்ட வசதி இருக்கு, அவர் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பிரசங்கம் பண்ணக்கூடியதான அந்த தாளந்து இல்லை. அதனால அவர் என்ன செய்யறாருன்னா ஆர்கனைஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் டாக்டரா இருக்கிறதுனால நிறைய பேர் அவர்கிட்ட வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ஆஸ்பத்திரியில் ஒர்க் பண்ற இடத்துல நிறைய ஆலோசனைகள், உதவிகள் கேட்பாங்க. அவரால் முடியலைன்னா மற்ற டிபார்ட்மெண்ட்ல உள்ள டாக்டர்ஸ் கூட ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய சீனியாரிட்டி வச்சு அவர் அவங்களுக்கு நிறைய சர்வ் பண்ணுவாரு, உதவி செய்வாரு. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி சேர்த்து பேசக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய தாளந்துள்ள சகோதரர்களை கூப்பிட்டு பிரசங்கம் பண்ண சொல்லி அவங்களுக்கு போக்குவரத்து செலவு, சாப்பாடு, யாருக்கு அந்த வர்ற பாஸ்டர்ஸ் இருக்கலாம், அப்படி ஒரு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். என்ன சொல்லணும்னா, ஏதாவது ஒரு தாளந்த நமக்கு தேவன் கொடுத்திருந்தா அதை புதைச்சு வைப்பாங்க.
அந்த தாழ்ந்த உபயோகம். அது ஜெபிக்கிறதா இருக்கலாம், கொடுக்கறதா இருக்கலாம், அல்லது ஆறுதல் சொல்றதா இருக்கலாம், ஒரு போன்ல கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வார்த்தைகளை சொல்லலாம், தோற்று போய் இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர்களை நேசிக்கிறாருன்னு சொல்லலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல, ஏதாவது ஒரு விதம் உங்களுக்கு என்ன ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறாரோ, ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறாரோ, ஒரு திராணியை கொடுத்திருக்கிறாரோ, அதுக்கு தந்தாற்போல தேவனுடைய அன்பை எடுத்து சொல்லி ஜனங்களை ரட்சிப்புள்ள நடத்தக்கூடியதாக இருக்கு. அருமையானவர்களே, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிதான் தேவன் நம்மளை நியாயம் தீர்த்து பார்க்கும்படிக்கு வேதம் சொல்லுவது. நம்ம நாமே நியாயம் தீர்த்தோம் என்றால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இது நமக்கு பாதுகாப்பு. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது எவ்விதத்திலும் நமக்கு உதவி செய்ய போறது இல்லை. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளா இருந்தா, அல்லது நம்ம ஒரு அதிகாரத்துல பொறுப்புல இருக்கிறோம், அதுக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம நியாயம் தீர்க்க வேண்டியது அவசியமா இருக்கலாம். நியாயம் தீர்க்கணும்னா அவங்கள எக்ஸாமின் பண்றது. மற்றபடி நமக்கு மற்ற சபையில் உள்ள சகோதரர்களையோ சகோதரிகளையோ யாரையும் நியாயம் தீர்க்கிறது நமக்கு நன்மை செய்ய போறதே கிடையாது. எனவே இந்த வார்த்தையில நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னது போல நீங்க எடுத்துக்கங்க. நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நியாயம் தீர்க்க வேண்டிய பகுதி நிறைய ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மளை நியாயம் தீர்க்கிறதுல சோர்ந்து போகாதுந்தா நம்ம ஒருவேளை நம்முடைய இதயத்துல சமாதானம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஆண்டவரை நான் ஏன் என்னுடைய சமாதானம் என்ன விட்டு போயிடுச்சு, ஆவியானவரை நான் உங்களை துக்கப்படுத்திட்டேனா, என்ன காரியத்துல நான் தவறிட்டேன் எனக்கு காட்டுங்க ஆண்டவரை. இதுதான் நம்மளை நியாயம் தீர்த்து பார்க்கணும். அதே மாதிரிக்கு நம்ம பேசினதுதான், நம்ம ஏதாவது ஒரு காரியத்துல தவறிட்டோம்னா அந்த காந்த முள் அந்த வடக்கு திசையை நோக்கி நிக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டோம்னா நம்முடைய இதயத்துல உடனே அந்த சமாதானம் போயிடும். ஆவியானவர் துக்கப்படுறதை நம்ம பார்க்க முடியும். உடனே நம்மளை நியாயம் தீர்க்கணும். ஆண்டவரே நான் எங்கே தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி ஃபார் த வேர்ட், சாரி ஃபார் த டோன், சாரி ஃபார் த வே இன் விச் ஐ ஹவ் ஸ்போக்கன், சாரி ஃபார் த வே இன் விச் ஐ ஹவ் ஸ்பெண்ட் த மணி. பணத்தை நான் செலவழிச்ச விதம், அதுல தப்பு பண்ணிட்டேன், அல்லது தெனாவட்டா பேசிட்டேன், அல்லது அதிகமா பேசிட்டேன், கூட்டி குறைச்சு பேசிட்டேன். இப்படி எல்லாம் ஒரு சிலரை மன்னிக்காம இருக்கலாம். அதனால நம்முடைய இதயத்துல சமாதானம் இல்லாம இருக்கலாம். இப்படி நான் சொன்னதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நம்ம நியாயம் தீர்த்து பார்க்கறவங்களா இருந்தோம்னா, நம்மளே நம்ம நிதானித்து நியாயம் தீர்த்து பார்த்தோம்னாக்கா நிச்சயமா நியாய தீர்ப்புனால நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். அதுக்கு பதிலாக மற்றவர்களை நியாயம் தீர்த்துட்டு இருந்தோம்னாக்கா நியாய தீர்ப்புனால நம்ம துக்கப்பட்டு போவோம். தேவன் தாமே நமக்கு வெளிச்சத்தை தருவாராக. ஒவ்வொரு நாளும் நம்மளை நியாயம் தீர்த்து வாழக்கூடிய ஜெய வாழ்க்கை வாழ தேவனுக்கு உதவி செய்வாராக. இறக்கமுள்ள எங்க நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வார்த்தைகள் எங்கள் மனதில் எப்பொழுதும் பதிந்திருந்து ஒரு நாளும் நாங்கள் எங்களை நியாயம் தீர்த்து ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய வழியிலே நடக்க ஜெய வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாள் உங்களுடைய அன்பை விட்டு விலகாத நல்ல இறுதியத்தை எங்களுக்கு தந்துடுங்க. பரிசுத்தமான பாதையில நாங்கள் சோர்ந்து போகாமது ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு தேவரீர் கொடுத்த ஒவ்வொரு வாரத்தையும் நாங்கள் உபயோகிக்கும் ஆண்டவரே. அந்த நாட்கள்ல ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருள் எங்களை மேற்கொள்ளாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்துக்கு பிதாவே.